ஹாய் குட்டீஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நாம ரெண்டு வித்தியாசமான நண்பர்களை பத்தின ஒரு சூப்பரான கதை கேட்க போறோம். வாங்க கதைக்குள்ள போகலாம். இந்த கதையில ஒரு சின்ன தந்திரம் இருக்கு. அது என்னன்னு தெரிஞ்சுக்க ரெடியா? வாங்க பாக்கலாம். ஒரு பெரிய காட்டுல ஒரு நரி இருந்துச்சாம். அதுக்கு எப்பவுமே மத்தவங்கள கிண்டல் பண்ணி ஏமாத்துறதுனா ரொம்ப ஜாலி. அதே காட்டுல ரொம்ப அறிவாளியான ஒரு கொக்கு இருந்துச்சு. அது ரொம்ப நல்ல கொக்கு, எல்லார்கிட்டயும் அன்பா பழகும். அந்த தந்திரக்கார நரி ஒரு பிளான் போடுது. என்ன பிளான்? தன்னோட ஃப்ரெண்டான கொக்கை ஏமாத்தணும்னு முடிவு பண்ணி டின்னருக்கு கூப்பிடுது. அப்பப்பா, அந்த நரி என்ன பண்ணுச்சு தெரியுமா? செம்ம டேஸ்டா கமகமன் வாசனை வர மாதிரி ஒரு சூப் ரெடி பண்ணுச்சு. ஆனா அதுலதான் ஒரு குட்டி வில்லத்தனம் இருந்துச்சு. விருந்து டைம் வந்தாச்சு. கொக்கு நரியோட வீட்டுக்கு போகுது. ஆனா அங்க என்னமோ சரியில்லையே. என்னாச்சு? சொல்லுங்க பாப்போம். நரி செஞ்சது ஒரு நல்ல ஃப்ரெண்ட் செய்யற வேலையா? உங்களுக்கு என்ன தோணுது? ஐயோ, பாருங்க, அந்த நரி சூப் ஒரு தட்டையான பிளேட்ல ஊத்தி கொடுத்துருச்சு. கொக்கோவோட மூக்கு எவ்வளவு நீளமா இருக்கு. அதால எப்படி அந்த தட்டையான பிளேட்ல இருந்து சூப் குடிக்க முடியும்? பாவம்ல. நரி தன்னோட சூப் எல்லாத்தையும் நக்கி குடிச்சிருச்சு. ஆனா கொக்குக்கு ரொம்ப பசி, மனசுக்கு ரொம்ப கஷ்டமா போச்சு. ஏமாந்துட்டோமேன்னு சோகமா உட்கார்ந்துருச்சு. ஆனா நம்ம கொக்கு ரொம்ப புத்திசாலி இல்லையா? அதுக்கு கோபம் வந்தாலும் அதை காட்டிக்காம அதுக்கு ஒரு ஐடியா வந்துச்சு. நிறைய பார்த்து, நண்பா, நாளைக்கு நீ என் வீட்டுக்கு டின்னருக்கு வான்னு கூப்பிட்டுச்சு. இப்போ கொக்கு விருந்து வைக்க போகுது. என்ன நடக்க போகுதுன்னு பாக்கலாமா? அடுத்த நாள் கொக்கோ அதே மாதிரி செம்ம டேஸ்டான ஒரு சூப் செஞ்சது. அந்த வாசனை பசியோட இருந்த நரிய அப்படியே இழுத்துட்டு வந்துச்சு. இப்போ கொக்கு சூப்ப ரெண்டு உயரமான சின்ன வாய் இருக்கிற ஜாடியில ஊத்தி வச்சது. அதுக்குள்ள கொக்கு தன்னோட நீளமான மூக்க விட்டு ஈஸியா சூப் குடிச்சிடுச்சு. ஆனா நரியால அந்த ஜாடிக்குள்ள மூக்க விட முடியல. பாவம், அதால சூப்ப குடிக்கவே முடியல. நேத்து கொக்கு எவ்ளோ கஷ்டப்பட்டுச்சோ அதே மாதிரி இப்போ நரி கஷ்டப்படுது. இப்போதான் நரிக்கு புரிய ஆரம்பிக்குது. வாங்க அது என்ன கத்துக்குச்சுன்னு பாக்கலாம். பாத்தீங்களா? நேத்து கொக்கால சாப்பிட முடியல, இன்னைக்கு நரியால சாப்பிட முடியல. இப்போதான் நரிக்கு புரியுது, ஓ, நம்ம ஃப்ரெண்டு நேத்து இவ்ளோ கஷ்டப்பட்டிருப்பாளா அப்படின்னு. நரிக்கு ரொம்ப அசிங்கமா போச்சு. அது பண்ணது ஜாலி இல்ல, ரொம்ப தப்பான விஷயம். தன்னோட ஃப்ரெண்ட ரொம்ப கஷ்டப்படுத்திட்டோன்னு அது உணர்ந்துச்சு. இந்த கதையில இருந்து நாம என்ன கத்துக்கிட்டோம்? மத்தவங்க நம்ம கிட்ட எப்படி நடந்துக்கணும்னு நாம நினைக்கிறோமோ அதே மாதிரிதான் நாமளும் மத்தவங்க கிட்ட நடந்துக்கணும். சரி, நீங்க இன்னைக்கு உங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட எப்படி ஒரு நல்ல ஃப்ரெண்டா இருக்க போறீங்கன்னு யோசிங்க. அடுத்த ஒரு சூப்பர் கதையோட உங்களை வந்து பாக்குறேன். அது வரைக்கும் பாய் பாய்.